ஹாய் கைஸ் சந்தனு. இப்போ பார்க்க போற கதை வந்து ஆனந்த் ஸ்ரீபாலா. இது ஹாட்ஸ்டார்ல பார்த்தேன். ஓகே கதைக்குள்ள போயிடலாம். கதையை பொறுத்தவரை நம்ம ஹீரோ வந்து இதான பார்த்துருப்போம்ல ரோமன்ஸம்ல. ஸோ அவர் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா பேர் தெரியல. ஓகே கதைக்குள்ள போயிடுவோம். கதையை பொறுத்தவரை என்னன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். அதாவது ரொம்ப பிடிச்ச படம்னா, இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மூவி. ஆ ஓகேஸ் படம் தான். அது நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அவர பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஒரு ஒரு ரவுடீஸ்னால வந்து அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஸோ அப்பயிலேருந்து அவருக்கான இம்பாக்ட் என்னன்னா வந்து, என்ன பண்ணாலும் அவங்க அம்மா கூட இருக்க மாரியே ஃபீல் ஆகும். சரிங்களா? ப்ளஸ் வந்து பிசிக்கல் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கனால, மென்டாலிட்டி கணக்கு சொல்றாங்கன்னு தெரியாது. பட் பிசிக்கலிட்டி கம்மியா இருக்கனால, அவர் போலீஸ்ல ட்ரை பண்ணாலும் கிடைக்காமயே இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன ஆகும்னா வந்து இப்படி இப்படி இருக்கப்ப வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டா அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு சின்ன லோக்கல் லோக்கல் சேனல் ஜேர்னலிஸ்ட்டா. ஸோ அப்ப என்ன ஆகும்னா வந்து இந்த மாரி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கேஸ முடிச்சிருப்பாங்க. இவர் போய் பார்க்கும்போது தெரிஞ்சிரும், அது பொண்ணு சூசைட் இல்ல, மர்டரு. ஏன்னா, செத்துருந்தான்னா உடம்புல இவ்வளோ தண்ணி போயிருக்கும் தண்ணீல விழுந்து. ஆனா இவ்வளோ தண்ணி உடம்புல போகல அப்படிங்கிறப்போ வந்து இது ஏதோ மர்டர் தான் அப்படின்னு சொல்லி கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டு போயிருவாரு. இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு வந்து இது அசிங்கம். ஐயோ! தப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம வந்து கேஸ குளோஸ் பண்ணிட்டோம் வந்து அசிங்கம் என்ன பண்ணுவோம் ஏன்னா, இத சூசைட்னே தான் நம்ம கோர்ட் போணும்னு சொல்லி ட்ரை பண்றோமே. ஆனா நம்ம ஆளு வந்து விடாப்பிடியா இல்ல இது சூசைட் இல்ல, இது கொலை தான்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாரு. ஸோ இந்த சமயத்தில வந்து போலீஸ்க்கு ஆஃபரும் வந்துரும். இவர் போய் எடுக்கலாம் போம்போது, "இல்ல உனக்கு ஏதோ மென்டல் இன்எபிலிட்டி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. "நீ அடுத்த வருஷம் வா பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி ஒரு வெளிய வந்து கொஞ்சோண்டு மனம் தராம எனக்கு அந்த போலீஸே வேணாம். ஐயோ! அது கிளைமாக்ஸ்ல சரி ஓகே. எனக்கு போலீஸ் வந்ததுனால இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மைய வெளிய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ண ஏன் கொன்னாங்க? எதனால கொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாரு. இதனால ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய போகும். ஸோ கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அப்படிங்கிற மாரி கதை போகும். இதையெல்லாம் தாண்டி போலீஸ்காரனும் இவனும் நடுவுல ஒரு ராப் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கதை. மீதி இருக்க கதை நல்லாயிருக்கும். சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. உண்மையிலே சூப்பரா தான் இருந்துச்சு. ஸோ இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.